அதனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மாசம் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலியமாவே கடனை அடைக்கிறது, கடன் ரீதியா இருந்த மன உளைச்சல்கள்லாம் தீர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்கறது ஒரு அதிர்ஷ்டமான செய்தி. அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல வந்து சூரியன் இருக்காரு. புதனும் வரப்போறாரு. இந்த புதன், சூரியன், கேது சேரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்கு உண்டானது, ஏதாவது ஒரு ஃபாரின் கிளைண்ட் உங்களுக்கு கிளிக் ஆகி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே குருவோடைய இது வந்து 6ஆம் இடத்துல இருக்க நிறுத்தி நிதானமா எல்லா விஷயத்தையும் செய்யணும். டக்குன்னு செய்யக்கூடாது. இந்த விஷயத்த செய்யறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கிறது நல்லது. ஆண்களுக்கு அது ஆயுள் ஸ்தானமாக இருக்கனால உடனடியாக எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் மருத்துவ ஆலோசனைக்கு போயிருங்க. கன்ஃபியூஸாக இருக்கும் பட்சத்தில் 2 தடவை 2 டாக்டர் கிட்ட என்ன செய்யுங்க, ஒப்பீனியன் கேளுங்க. உயிர் சம்மந்தப்பட்ட இடம்ங்கிறதுனால கவனமாக இருக்க சொல்கிறேன். பயம் வேண்டாம். ஆனால் விழிப்புணர்வோடு இருந்தால் வருமுன் காப்போம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஆள் மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான உயர்வான நிலை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதாவது நிறைய எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் காசு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சில பேருக்கு வந்து லாட்ரி, புதையல் இந்த மாதிரி அமைப்புகள் நல்ல யோகமும் உண்டு. சுக்கிரனுடைய அனுகிரகம் இந்த மாதம் முழுவதுமா இருக்கனால நல்ல அமைப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு ராகு இருக்கிறது மட்டும் இல்லை, குருவோடைய பார்வையும் இருக்கு. அப்போ என்னன்னா திடீர்னு ஒரு பணம், எதிர்பார்க்காத ஒரு பணம், பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உயில் சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போறது, தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ படிப்பு ரீதியாவோ வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.